ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 55 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம கிம்முக்கு நம்ம ஹீரோ அவனோட டீமன் பெட்டை கொடுத்த உடனே போன அந்த 2 கையும் ரீஜெனரேட் ஆகி திரும்ப வந்துடும். ஆனால் அதில் என்ன பெரிய சிக்கல்னா அவனால் அந்த கையை யூஸ் பண்ணவே முடியல. அவன் கையெல்லாம் கிடுக்கிடு நடுங்க ஆரம்பிக்குது. அவன் ஸ்வாடை வச்சு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பான். இருந்தாலும் அவனால் ஸ்வாடை அப்படி டைட்டாக பிடிக்க கூட முடியாது. அதை நினச்சி அவன் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், என்னோட பிளானை நான் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மனசுல பிளான் பண்ணியிருக்கான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஒரு மலைப்பகுதியில பார்த்தா நம்ம பலாக்கு டயர்ட் ஆயிருக்கான். அவனை சுத்தி ஒரே புகையா போயிட்டு இருக்கு. எப்பா மூச்சு வாங்குறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துறான். என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பனிமூச்சு வாயினோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பலாக்கு நம்ம ஹீரோ கிட்ட என்ன தலைவா உங்களால் அதை யூஸ் பண்ண முடியலையா, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படி கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமாண்டா எனக்கு செம்ம கடுப்பாகுது, அந்த பனிமூச்சு வாயை பவர் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த அளவு கஷ்டமா இருக்குமா, நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அது அப்படிதான் தலைவா நீங்கள் போக போக கற்றுக்குவீங்க, நீங்கள் யாரு நீங்கள் டீமனுக்கெல்லாம் காடு அப்படின்னு சொல்லும்போது அப்படி இந்த பக்கம் மலைக்கு மேலே எக்கிண்டா டிராகன் எலும்பு கூட பண்ணேன் லிலித்தில் நம்ம ஹீரோ சண்டை போட்டு ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. எக்கிண்டா குட்டி டிராகன் கேங்கோ நீங்கள் கலக்கிறீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு இருப்பா. அப்புறமா 3 பேர் ஜம்ப் பண்ணி கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்த லிலித் நம்ம ஹீரோ கிட்ட என்னாச்சு டீமன் கிங், உங்களால் அந்த டீமன் கார்டு பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியலையா, அது சீல் ஆயிடுச்சா, அந்த பனிமூச்சு வாயும் பவர் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படி சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ இவையே கேள்வி கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கா, என்னால் அந்த பவர் யூஸ் பண்ண முடியல தான், நான் இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்து நான் இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என் கூட சேர்ந்து நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட அவங்களும் கண்டிப்பாக உங்க கூட சேர்ந்து நாங்கள் ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த பலாக்கு கண்டிப்பாக தலைவா நீங்கள் சொல்கிறத நான் எல்லாமே செஞ்சே தீருவேன், உங்க கூட பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து உங்களோட பழைய பவர் வர வரைக்கும் நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த டீமன் பவரை தரையில் வைப்பா பாருங்க, சும்மா பத்திக்கிட்டு தெரியும் அந்த டீமன் பவர். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ இவன் ரொம்ப டயர்டாக இருக்கான் அதனால தான் சமாளிக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிமுக்கு எப்படி அவனோட ரத்தத்தை கொடுத்தான் அதே மாதிரி கையை அப்படி கடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து இந்தாடா இதை குடிச்சுக்கோ, உன் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன தலைவா சொல்லிட்டீங்க, நான் ஒரு டீமன் கண்டிப்பாக என்னால் ரிகவரி பண்ணிக்க முடியும், இந்த ஹெல்ப் வேண்டாம் தலைவா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ டே சீக்கிரம் ஹீல் ஆகணும் குடிச்சிட்டு வேலையை பாடுற அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவன் கண்ணீர் பொங்கும். ஐயோ தலைவா என் மேலே உங்களுக்கு இவ்வளோ அக்கறையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே தாவி வந்து நம்ம ஹீரோ மேலே குதிக்க வருவான் பாருங்க. டே இருறா என்னடா இவ்வளோ பெருசாக இருக்க மேலே வந்து குதிக்காதடா பைத்தியக்கார நாயே அப்படின்னு சொல்லும்போது தலைவா உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் தெரியவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விரல பிடிச்சி அந்த ரத்தத்தை குடிச்சிருவான். அவன் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி லிலித்லாம் பார்த்துட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா 3 மாதங்களுக்கு பிறகு கார்டியன்ஸ் ட்ரைனிங் ரூம்ல கிம்மு பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறான். சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், எல்லாம் ட்ரைனிங்ல போயிட்டு இருக்கு. எதுக்காக அந்த ஸ்வாடை டைட்டா பிடிக்கணும் அதுக்காக. ஆனா அவனால டைட்டா பிடிக்கவே முடியல. ஸ்வாடு கீழே விழுந்துருது. அவனு கீழே விழுந்து ஆள ஆரம்பிச்சிடறான். என்னால ஏன் எதுவுமே பண்ண முடியல, நான் ஏன் ஸ்ட்ராங்கா இல்லை, என் கையை அப்படி நடிக்கிட்டே இருக்கு, என் கேங்கு பிரதர் மட்டும் இல்லைனா நான் எப்போ செத்து போயிருப்பேன் போல, அவர் எனக்கு ஒரு நல்ல பிரதர் இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு, ஆனா அவர் இல்லைன்னா நான் என்ன ஆவேன், ஒரு சங்கிலியால கட்டப்பட்ட கைதி மாதிரி அப்படி அந்த இடத்துல உட்காந்துக்கோனா, ஆனா அவரோட உதவி இல்லாம நான் எப்படி சாத்தான் அழிக்க போறேன், இல்ல இந்த சாத்தான் மட்டும் திடீர்னு வந்தானா என்ன ஒரே அடியில கொண்டுருவானே, நான் என்ன பண்ண போறேன், ஐயோ என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிச்சிருவான், கத்திக்கிட்டு ஆள ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த இடத்துக்கு கயா வந்துருவாங்க. கயா வந்து நம்ம கிம்மு கிட்ட கிம்மு கொஞ்ச நேரம் நம்ம வெளியே போய் பேசலாமா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அப்படியே கட் பண்ணா 2 பேரும் வெளியே போய் பேசுவாங்க. அப்போ கயா ஏன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம கிம்மும் இல்லை நான் எவ்வளோதான் ட்ரைனிங் எடுத்தாலும் என்னால் பிடிக்க முடியல, நான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம கயா நீ அப்படி வேஸ்ட்டுன்னு சொல்லாத, அப்படின்னா என்னால் பாரு நடக்க முடியல, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்போ நான் வேஸ்ட்டா, அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக உன்னால் எல்லாமே பண்ண முடியும், அதுக்கு நீ உன் மேலே நம்பிக்கை வைக்கணும், விடாமல் நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணு அப்படின்னு கிம்மு கிட்ட நம்ம கையா ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தா அவங்க ஒரு பயங்கர வெளிச்சமாக வரும். ஹோட்டல் மாதிரி ஏதோ ஓப்பன் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ஒன்று வந்து வேகமாக அடிக்கும் பாருங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, அங்கே ஆக்டோபஸ் மான்ஸ்டர் மாதிரி ஒன்று வந்து நிற்குது. பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. அது நம்ம கிம் அடிச்சு பறக்கட்டோன்னே அதை பார்த்து நம்ம கையா கிம் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது இங்கே நம்ம கிம்முக்கு பயங்கரமாக அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கும். அப்போ இந்த ஆக்டோபஸ் டென்டகல்ஸ் வச்சிருக்கிற கொம்பு வச்ச பயங்கரமான மான்ஸ்டர் நம்ம கயாவை அப்படி பிடிச்சி தூக்கி வச்சுட்டு இருக்கோம். அப்போ அது சொல்லும் நான் கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு கிம்மு யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அந்த மான்சரு நான் தான் சாத்தானோட நம்பிக்கையான விசுவாசி சர்வன்ட்ரானா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அப்படியே தூரத்தில் பார்த்தா மரத்தில் நம்ம ஹீரோத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு பரவாயில்லையாப்பா அவன் நல்லா நடிக்கிறானே, சீன் நல்லா போயிட்டு இருக்கு, நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது வேற யாரும் இல்லைங்க, நம்ம பல்லாக்கு அந்த ஆக்டோபஸ் டென்டகல்ஸ் இழுத்து கொடுத்துருப்பா போல இருக்கு. அந்த டென்டகல்ஸ் அந்த எலும்புக்கூடு சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க இருக்கானுங்க. அது மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும் பாருங்க
பல்லாக்கு நான் நல்லா நடிக்கிறேன் போலக்கு, இப்படியே நடிச்சிட்டு இருந்தா ஹீரோ மாதிரி படத்திலேயே போய் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். இங்க பார்த்தா கயாவும் அந்த அளவுக்கு ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கட் பண்ணா நம்ம ஹீரோவும் கயாவும் தான் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. கிம்மு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கயா நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ அவன் என்னதான் பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே மென்டலி கொஞ்சம் வீக்கா இருக்கான், அதை எப்படியாச்சும் நம்ம பூஸ்ட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயாவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து தான் ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க கயாவை டென்டக்கல்ஸ்ல பிடிச்சி வச்சோன்னா கயா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன விடுங்க என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா அதை பார்த்த பல்லாக்கு பரவாயில்லையே இவங்க நல்லா நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல்லாக்கு பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவங்க என்னன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஐயோ நம்ம இந்த டென்டக்கல்ஸை பிடிச்சி அவங்களை தூக்கி பிடிச்சப்போன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருப்பான். அப்ப கயா சொல்லிட்டு இருப்பாங்க, என்கிட்ட இந்த பிளேயரை சொல்லவே இல்லையே, ஏன்டா இந்த மாதிரி டென்டக்கல்ஸ் எல்லாம் வச்சு பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கயா பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ அச்சச்சோ நான் சொல்லாம விட்டுட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்ப இந்த பக்கம் கயா நம்ம கிம்மை பார்த்து கிம் என்ன காப்பாத்து அப்படி சொல்லும்போது கயா இரு நான் உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுக்க பார்ப்பான் பாருங்க. ஆனா அவனால ஸ்வாட் பிடிக்க கூட முடியாது, அவள் அப்படியே கீழே விழுந்துரும். அதை பார்த்துட்டு அந்த பல்லாக்கு உன்னால ஸ்வாடையே பிடிக்க முடியலையே, நீ சண்டை போட தான் வந்தியா இல்ல அப்படின்ற மாதிரி கலாச்சிருவான் நம்ம கிம்மை. போய் அவனை அடிங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த எலும்பு கூடு மட்டையனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சு அடிக்க விட அது அப்படியே போய் வேகமாக நம்ம கிம் அட்டாக் பண்ண போகும். அதை பார்த்து நம்ம கிம்மு நான் இப்போ என்னோட பவர் என்னன்னு காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அசூர் டிராகன் ஃபுட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு காலாலேயே அவனோட அந்த பவர் யூஸ் பண்ணி அப்படி மிதிச்சு அங்கேருந்து வேகமாக ஓடி போவான் பாருங்க. அங்கே இருக்க எல்லாத்தையுமே மிதிச்சு அப்படியே பறக்க விட்டுருவான். அதை பார்த்துட்டு இங்கே பல்லாக்கும் பரவாயில்லையே உன்னால் மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க நம்ம கிம்மு. அந்த பல்லாக்கு கிம்மோட கையிலே பயங்கரமாக அடிபட்டுரும். ஏன்டா பட்ட இடத்துலயே படுதுன்ற மாதிரி அவனை அங்கேயே அடிக்கிறாங்க எல்லாருமே. அதை அடி வாங்கினோடனே அவன் அப்படி உட்காந்துருவான் வலி தாங்காம. ஏட்டா இது இந்த அளவுக்கு பவராக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம கிம்மு கிட்ட அந்த பல்லாக்கு சொல்லுவான், ஏய் உன்னை சாத்தானு முக்கியமாக கவனிக்க சொல்கிறாரா, அதனால தான் நான் அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கிம்மு அவர் எதுக்குடா ஒன்று அனுப்பி வச்சாரு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு பல்லாக்கு ஏன்னா அவர் உன் மேலே அதிக எதிர்பார்ப்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம கிம்மு அவன் எதுக்குடா ஏன் மேலே எதிர்பார்ப்பு வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டோன்னே பல்லாக்கு ஐயோ வளர்ட்ட போல இருக்கே இரு இப்போ எப்படி சமாளிக்கிற மாதிரி, ஏன்னா அது உனக்கே தெரியாது எனக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவான். அப்புறம் அந்த கிம்மு ஸ்வாட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பல்லாக்கு டேய் நீ ஸ்வாட் எடுக்க போறியா இல்லை உன்னோட அருமை காதலி என் கையாலே நசுங்கி சாகிறத பார்க்க போறியா அப்படின்னு சொல்லும்போது கிம்முக்கு டேய் விடுடா கையாவை விடுறா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருப்பான். நம்ம கிம்மு செம்ம கடுப்பாயி டேய் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஒரு கிக்கூட பார்ப்போம் பாருங்க. அப்போ பல்லாக்கு நம்ம கிம்மு மூஞ்சிலே ஓங்கி ஒரு பஞ்சு பண்ணிடுவான், அப்படியே பறந்து போய் விழுவான் பாருங்க நம்ம கிம்மு. அப்புறம் பல்லாக்கு இல்லை புரியல இப்போ தானே குத்துனேன் மறுபடியும் ஓடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கிம் அப்படி சம ஸ்பீடா மறுபடியும் எந்திரிச்சு ஓடி வருவான் பாருங்க அடிக்கிறதுக்கு. மறுபடியும் டென்டக்கல்ஸ் வச்சு அடிச்சு பறக்க விட்டுருவான். டேய் நீ ஸ்வாடை யூஸ் பண்ண மாட்டியாடா வெறும் கையாலே அடி வாங்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லும்போது அங்கே கிம் மறுபடியும் ஸ்வாட் எடுக்காம அப்படியே நடந்து வந்து அட்டாக் பண்ண வருவான். மறுபடியும் பல்லாக்கு அடிச்சு போட்டுருவான். டே ஸ்வாடை எடுத்து சண்டை போடுறா இல்லை உன்னோட காதலி கையாவை கொன்றுவன்டா நான் நீலாம் வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். கிம் அடி வாங்கி படுத்துட்டு வாயை பொழந்துருவான். இந்த பக்கம் நம்ம பல்லாக்கு கையாவோட கழுத்தை பிடிச்சி அப்படி நெரிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ டே பைத்துக்கார நாயே ஏன்டா அப்படி போட்டு நெருக்கிட்டு இருக்க, அவளை லைட்டாக தான்டா பிடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது சாரி தலைவா லைட்டாக தான் தலைவா பிடிச்சேன், அவங்க பயங்கரமாக அடிக்கிறாங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லாக்கு பயந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ செம கடுப்பாய் அவனை திட்டிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் படுத்து கிடக்கிற நம்ம கிம்மு ஏன் என்னால் ஸ்வாட் எடுக்க முடியலையே, நான் இப்படி ஸ்வாட் எடுக்காம இருந்தேன்னா கயாவை இழந்தேன்னா என் வாழ்க்கையவே இழந்துருவேன், இதுக்கப்புறம் நான் ஸ்வாட் எடுத்து யாரை காப்பாற்ற போகிறேன், கண்டிப்பாக அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், இந்த தடவை நான் விடவே மாட்டேன், கயா உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஆறா பவர் பறக்கும் பாருங்க. அவன் அப்படி எதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு பல்லாக்கு என்ன பண்ணுறான் இவனை சுற்றி இந்தளவுக்கு பவர் அதிகமாக இருக்குது ஆனால் ஸ்வாட் எடுக்க மாட்டான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பல்லாக்கு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அப்படி எந்திரிச்சு உட்காந்து டேய் இப்போ நான் அவளை காப்பாற்ற போகிறேன், உன்னை அப்படி துண்டா வெட்டி கொல்ல போறேன்டா, கயாக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்து கோவமா சொல்லிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ மரத்து மேல உட்காந்துட்டு இருப்பான் பாத்தீங்களா, ஜஸ்ட் மூமெண்ட்ஸ் அகோ அதாவது சில நிமிடங்களுக்கு முன்னாடி அங்க நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது கிம் அடி வாங்கி கீழே படுத்து கிடப்பான். அப்ப நம்ம ஹீரோ கிம்மை பார்த்து இவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், ஆனா இவனோட பவரை ட்ரிகர் பண்ணி எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்தாகணும், அந்த லூசிஃபர் பூமிக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படும். இங்க கிம்மு நினைச்சானா பல்லாக்கை விட ரொம்ப சக்தி வாய்ந்தானா மாறலாம், ஏன்னா அவன் பிறக்கும் போதே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மார்ஷல் ஆர்ட்ஸ் காடோட ஆவி அவன் உடம்புக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு ட்ரிபிள்எஸ் ரேங்க், இந்த மாதிரி அதிக சக்தி இருக்கிறவன் கண்டிப்பா எப்படியாச்சும் வேற லெவல் பவர் வச்சிருப்பான், அதை வெளியே கொண்டு வந்தாகணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போதான் இந்த பக்கம் நம்ம கிம் அவனோட பவர் வெளியே கொண்டு வந்து செம கடுப்பா இருப்பான்ல. அப்பதான் இங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு டேய் கிம் வாடா தம்பி சூப்பர்ரா, இதுக்காக தான்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுருவான். இந்த பக்கம் கிம் அவனோட கோவத்துல நிப்பான் பாருங்க. அங்க அவனோட பவர் அப்படி மின்னல் மாதிரி தெரிக்கும், அவன் பாக்குறது
பார்க்கறதுக்கு வெறித்தனமா இருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு வழியா அவனுக்குள்ள இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் காடை வெளியே கொண்டு வர போறான் போல இருக்கு. அவன் அவேக்கனிங் ஆக போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது கிம்மோட கண்ணு ரொம்ப வித்தியாசமா மாறிட்டு இருக்கும். அவனோட அந்த பவர்லாம் பார்க்கும்போது ஆறா அப்படி பிச்சுக்கிட்டு எரியும். அந்த அளவுக்கு செம்ம பவரா இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் என்னடா அவன் இந்த அளவுக்கு டீமன் பவர் வெளியே கொண்டு வரான், மார்ஷியல் ஆர்ட்ஸ் பவர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அவன் உடம்பு வேற மாதிரி மாறிட்டு இருக்கும். அப்போ அவன் சொல்லுவான் பாருங்க கிம்மு, நான் கையாவை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்குனாலும் போவேன், என்னோட மொத்த பவர் யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் அவளை காப்பாத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவனோட முதுகுல இருந்து வித்தியாசமா ரெக்க மாதிரி வந்துட்டு இருக்கும். அவனோட மூஞ்சிலாம் வித்தியாசமா மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ டேய் கிம்மு நீயாடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் கிம்மோட கை அப்படி வேற மாதிரி உருமாறிட்டு இருக்கும். அப்படியே அவன் உடம்புல இருந்து ரெக்க வெளியே வந்து அவன் நிப்பான் பாருங்க. அவனோட எனர்ஜி வேற லெவலில் இருக்கும். பார்த்தா அவனோட நெத்திக்கு நடுவில் ஒரு கொம்பு வெளியே வந்து நிற்குது. அவன் காது எல்ஃப்ஸ் காது மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கே வெறித்தனமா ரொம்ப பயங்கரமா இருக்கிறான். இதை பார்த்துட்டு என்னடா அவன் இந்த அளவுக்கு கொடூரமா மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். இது என்னடா புதுசா இருக்கு, நம்மளுக்கு தாங்க ஒரே குழப்பமா இருக்கு. கிம்முக்கு இந்த பவர் ரொம்ப புதுசா இருக்கு. அவன்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் காட் பவர் தானே இருக்கணும், டீமன் பவர் எப்படி வந்துச்சுன்ற மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கு. இவனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.